அநேக ஆலோசனை இருக்கிற இடத்துல அவன் கெட்டு போறதில்லை. புரியுதுங்களா? அந்த ஆலோசனை யார் கேட்கலையோ அவனுக்கு சனியும் பிடிச்சிக்கிட்டு அர்த்தம். என்ன செய்யுமா, இவன் ஒருத்தங்கிட்ட அடி வாங்கணும் அல்லது ஒருத்தங்கிட்ட விதி வாங்கணும்னா இவன் வாய் கெட்ட வார்த்தை அவனுக்கே வருமா? யாருக்கு வருமா? சும்மா ஒருத்தனை அடிக்கிறது இல்லை, சும்மா ஒருத்தனை போட்டு மிதிக்கிறது இல்லை. இவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணணுமா, ஆனா பண்ண மாட்டானா. அப்ப அவனுக்கு அந்த பிசாசு என்ன பண்ணுமா, இவன் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையா அவனை உங்க ஆத்தா உங்க அம்மா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தையை பேசுவானா. இப்படி பேசும்போதுதான் அவன் சும்மா இருக்கிறவனுக்கு கோவம் வந்து சப்புண்டு ஒரு அடி போட்டு 4 மிதி மிதிப்பானா. அப்ப இவனுக்கு மிதி வாங்கணும்னு இருக்கிறதுனாலயே அவனுக்கு கெட்ட வார்த்தை வருமா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேடு வரும் பின்னே மதி கெட்டு விடும் முன்னே. என்னதா? கேடு வரும் பின்னே மதி கெட்டு விடும் முன்னே. நான் பேப்பர்ல படித்தேன், ஒரு 4 பேர் உட்காந்து தண்ணி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. 4 பேரும் நண்பர்கள். இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது உலகப்புறமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் என்ன செய்யிட்டான், ஓ பையனை உங்க ஆத்தா தெரியாதான்ட்டான். என்ன பண்ணிட்டான், 4 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதையில ஒருத்தன் உங்க 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 அம்மாவை பத்தி தெரியாதடா அப்படின்ட்டான். இவனுக்கு அந்த போதையில என்ன செய்யறோன்னு தெரியாம அந்த குடிச்ச பாட்டில எடுத்து உடைச்சு ஒரே சொரு செய்யிட்டான். இப்ப அவன் செத்து போனா, இவன் செயலுக்கு போயிட்டான். ஒரு நிமிஷம் தான். ஆக அவனுக்கு கேடு வருது. அவன் செஞ்ச பாவங்களுக்கு, அவன் செஞ்ச அநியாயங்களுக்கு, அவன் தாய் தப்பன் சொல்ல கேட்காததுக்கு, பெரியவருடைய வார்த்தையை கேட்டு அவன் செயல்படாததுக்காக அவன் இந்த பூமிக்கு பாரம், அவன் போக வேண்டிய ஆளுதான்னு சொல்லி அவன் வாயினாலேயே அவனுக்கு கெட்ட வார்த்தை வந்து அவன் நண்பனே அவனை கொலை பண்றது அளவுக்கு போயிடுது, எந்த குறைபாடும் இல்லாம. புரியுதா? இவன் சொத்து அவன் எடுத்துக்கல, அவன் சொத்து இவன் எடுத்துக்கல. இவன் பாவம் அப்படி பண்ணது. அதனால சாத்தானை தேடி போகாதீங்க, சஞ்சலத்தில் மாட்டாதீங்க, சாமியே சுவை நம்பிடுங்க, சந்தோஷமாய் வாழ்ந்திடுங்க, நீங்க சந்தோஷமாய் வாழ்ந்திடுங்க. சவுளு பவுலாக மாறினாரு, சாத்தானை விட்டுட்டு வந்துட்டாரு. சவுளு பவுலாக மாறினாரு, சாத்தானை விட்டு வந்துட்டாரு. சாமி இயேசுவை நம்பிட்டாரு, சான்றோர் வரிசையில் சேர்ந்து விட்டாரு. இயேசு சான்றோர் வரிசையில் சேர்ந்து விட்டாரு. சாராயம் தேடி போகாதீங்க, சஞ்சலத்தில் மாட்டாதீங்க, சாமி இயேசுவை நம்பிடுங்க, சந்தோஷமாக வாழ்ந்திடுங்க, சந்தோஷமாக வாழ்ந்திடுங்க.